ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from கோவிந்தன் சார். ஜீவாத்மா பரமாத்மாவிடமிருந்து வருகிற ஒரு அணுத்துகள்கள்தான் என்று சனாதன தர்மம் கூறுகிறது. தாங்களோ இந்த பிரபஞ்சத்தில் பரமாத்மா என்கிற உண்மை ஒன்றே ஒன்றுதான் என்றும் அது ஒளிவடிவாகத்தான் இருக்கிறது என்றும் தாங்கள் அருளுரை பலவற்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் ஜீவாத்மாவும் ஒரு ஒளியாகத்தானே இருக்க வேண்டும். அப்படி ஒளியாக இருக்கிற ஜீவாத்மா இந்த உலகத்தில் பிறப்பு எடுக்கிற போது அழியப்போகிற ஒரு பௌதீக உடலை தனது கண்டெய்னராக ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? தெய்வ அவதாரங்கள் கூட பூமியில் அவதாரம் எடுக்கும்போது ஏன் ஒரு மனித உடலை தங்களது கண்டெய்னராக தேர்ந்தெடுக்கிறார்கள்? உலகுயிர் திரளலாம் ஒளிநெறி பெற்றிட அப்படிங்கிறது தான் வள்ளலாருடைய வாக்கு. அப்போ நாம் எல்லாரும் நம்மக்கிட்ட மறைந்திருக்கக்கூடிய அந்த ஒளியை உணர்ந்து கொள்வது. தமசோமா ஜோதிர்கமயம், மறைந்து கிடக்கலை இருட்டில் கிடக்கிற ஜோதியை அறிந்து கொள்வது. அதுக்கான பிரயத்தனம் தான் இந்த மனித வாழ்க்கை. அந்த லாங்குவேஜுக்கு பேர் தான் ஞானம் என்பது. இல்லைன்னா we are all born from single cellular to multi cellular. ஒரு சமுத்திரத்தில் ஆரம்பித்து மச்ச கூர்மை வராக இதெல்லாம் என்ன கடவுளாது? அதெல்லாம் நம்முடைய எவல்யூஷன் தான், டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் தான். நீங்கள் மெடிக்கல் காலேஜில் போய் பயாலஜி லேபரேட்டரியில் பார்த்தா கண்ணாடி குடுவையில் வச்சுருப்பாங்க. ஒரு தாயோட கர்ப்பத்தில் 10 மாதம் அந்த குழந்தை எப்படி இருக்கணும், அதுதான் உங்கள் தசாவதாரம்ன்றது. ஸோ நாம் எல்லாருமே இந்த உலகத்தில் செல்லா நின்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் இழைத்தேன்னு சொல்லுகிற மாதிரி எத்தனையோ பிறவி, புனரபி ஜனனம் புனரபி மரணம், 7 கடல் கோடி மணலிலும் கோடி பிறப்புன்றது. 7 கடலில் இருக்கிற மணலை விட மோசம் இந்த உலகத்தில். ஆழ்வார் சொல்கிறார், நான் எத்தனை பிறவி எடுத்து எத்தனை தாய்மார்கள்கிட்ட பாலை குடிச்சனோ அதெல்லாம் சேர்த்து வச்சா சமுத்திரமே ரொம்பிடும் போல இருக்கேங்கிறார். அந்த மாதிரி வாழ்க்கை என்ற பரமபத விளையாட்டில் நாம் எல்லாரும் ஒன்றா தான் ஆரம்பிக்கிறோம். அதில் மனித பிறவிங்கிறது ஒரு லாஸ்ட்டு லேடர். அதுக்கு முன்னாடி நாம் புல்லாய் புழுவாய் இதெல்லாம் பிறந்துட்டு அரிதறிது மானிடராதல் அரிது மானிடராக பிறந்த காலையும் கோன் குருடெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. அதுலேயும் தானமும் தவமும் செய்வராயின் வார நாடு வழித்திருமை. இதெல்லாம் பெரிய ஸ்டெப்ஸு. இப்போ நீங்கள்லாம் இன்றைக்கி ஒரு ஹையஸ்ட் லேடர் ஆஃப் ஹியூமன் பர்த்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் பேக் அப் திஸ் ஹியூமன் லைஃப் அண்ட் யூ கேன் மேட்ச் வித் தி அல்டிமேட் லுமினஸ் பாடிஸ். உங்களுடைய ஒளி இதில் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு துருவன் இருந்தான், அவன் ராஜகுமாரன் தவம் செய்தான், துருவ நட்சத்திரம் ஆயிட்டான். ஒரு அருந்ததி இருந்தால் வசிஷ்ட முனிவருக்கு நல்ல பணிவிடை செஞ்சு பதிவிரதை என்ற ஆசீர்வாதத்தை வாங்கினான். அவள் இன்றைக்கி நட்சத்திரமாகி போயிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆச்சானா கூட நீங்கள் அம்மியை வச்சு அருந்ததியை பாருங்கன்னு அவங்களுக்கு காட்டின்னு இருக்கீங்க. மிருகசீரிஷம்ன்றது அதே மாதிரி தான். ஆருத்ரா என்பது அதே மாதிரி தான். ஒரு மான் போல இருக்கக்கூடிய சிவந்த கண்களியுடைய ஒரு நட்சத்திரம். அதனால் உலகத்தில் நீங்கள் மனித பிறவி எடுத்து உங்களுடைய வாசனைகள் எல்லாம் அனுபவித்து முடிச்சுட்டு இன்னும் போருண்டா இந்த பிறப்பு வேணவே வேணாங்கிற ஒரு நிலையை நீங்கள் அடைவீங்க. போர் அடிச்சிடும். ஸோ அந்த நிலையை நீங்கள் அடைகிற போது யூ ஆர் த ஆப்ஷன்ஸ். நீங்கள் எவ்வளோ தவம் செஞ்சுருக்கீங்களோ, எல்லாருக்கும் ஒரே 12th ஸ்டாண்டர்டு ஒரே பிஏ எம்ஏ தான். அதில் ஸ்டேட் ரேங்க் வாங்குறவனு இருக்கான், 40 மார்க் பார்டர் பாஸும் இருக்கான். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரே ஆப்ஷன் தான். இதில் நீ புத்தர் ஆகிறதும் பரமாச்சாரியார் ஆகிறதும் ராகவேந்தர் சிறி சாபா ஆகிறதும் இல்லை பேசாமல் ஒரு முன்சாமி ஏழுமலைன்னு சொல்லி ஒரு சாதாரண ஆளாக இருந்து அந்த லைஃப்பில் ஒரு ஆஃபீஸில் ஒரு கிளர்க் இருக்கான், ஒரு எம்டி இருக்கான். நீ எம்டி ஆகிறது கிளர்க்காக உன்னுடைய குவாலிஃபிகேஷன், உன்னுடைய அறிவு, உன்னுடைய உழைப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வரும். அந்த மாதிரி எல்லாருக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பாடுபடுறீங்களோ அவ்வளோ உயரங்களை உங்களால் அடைய முடியும். இட்ஸ் யுவர் ஓன் பெர்சீவரன்ஸ் டு ரீச் அ ஹையர் லெவல். எடுத்த உடனே ஒளி உடம்பு கிடைக்காது. நான் சொன்ன மாதிரி சிங்கிள் செல்லுலார் டு மல்டி செல்லுலாகி மனுஷனாகி அதுக்கு பின்னால் அதில் எந்த குறையும் இல்லாமல் பிறந்து தானம் செஞ்சு தவம் செஞ்சு நாம் ஏதோ ஒரு வகையில் உயர்ந்த நிலைகளை அடைவோம். இப்போ வானத்தில் நட்சத்திரமும் ஆகலாம். இல்லை 11 ருத்ரர்கள் இருக்காங்க, ஏகாதச ருத்ரர்கள். ஏக ப்ளஸ் தஸ்னா 10, 11. அதில் நீ என்ன வேணால் ஆகலாம். ஆனால் தான் ஆதித்யானம் மகாவிஷ்ணுன்னு சொல்லுகிறார். அவரே சுத்ரானம் சங்கர சாஸ்மிங்கிறார். 11 ருத்ரர்களை நான் சங்கரன்
12 ஆதித்யர்கள் இருக்கிறார்கள், சோலார் ஃபேமிலிஸ். அதில் நான் ஆதித்யானா மகாம் விஷ்ணுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்படி ஒவ்வொன்றுத்திலும் ஒரு ஹியரார்க்கி இருக்குது. ஸோ அந்த மாதிரி உயர்ந்த நிலைகளை நீங்கள் அடைய முடியவில்லை என்றால், ஒரு நட்சத்திரமாவோ சூரியனாவோ சந்திரனாவோ ருத்ரனாவோ ஏதாவது அடைய முடியலன்னா, தி அதர் ஆப்ஷன்ஸ் ஃபார் யூ இஸ் ஏதாவது ஒரு கோயிலில் உங்களை உட்கார வைப்பாங்க. நீங்கள் தகுதியோடு இருந்தால் உங்களை ஏதாவது ஒரு கோயில் சிலையில் உட்கார வைப்பாங்க. இது ஒரு வழி இருக்குது. இல்லை நீங்கள் கேட்கலாம், என்ன ஒரு நதியாக மாற்று, என்ன ஒரு மலை மேலே இருக்கிற கோயிலில் உட்கார வை, ஏதாவது நீங்கள் கேட்கலாம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ வெங்கடாஜலபதி எவ்வளவோ பேர் பூஜை பண்ணுறாங்க. அப்போ திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதி வேறு, நீங்கள் அண்ணா நகர்லேயோ இன்னும் சோழிங்கநல்லூர்லேயோ ஒரு வெங்கடாஜலபதி கோயில் கட்டினா அந்த கோயில் கல்லுக்குள்ளே இருக்கிற ஆள் வேறு. உங்களுக்கு அதில் சந்தேகமே தேவையில்லை. எல்லாமே ஒரே ஆள் கிடையாது. அவங்கவுங்க செய்த தவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு போஸ்டெல்லாம் கிடைக்கும். அண்ட் இட் ஆல் டிபெண்ட்ஸ். இப்போ ஒரு சிவனுங்கிறோம், அந்த சிவனுங்கிறது என்ன, ஒரு நிலை, யார் வேணால் அடையலாம். வேங்கட ஈஸ்வரன், வேங்கடத்து மலைமேல் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கபால் ஈஸ்வரன், வெள்ளீஸ்வரன், வேங்கீஸ்வரன், அருணாச்சலேஸ்வரன், ராமநாதீஸ்வரன்னா என்ன, இவங்கெல்லாம் பிஹெச்டி வாங்கினவங்கன்னு அர்த்தம். ஈஸ்வர அதில் பட்டாபிஷேகம், அந்த நிலைகளை அடைஞ்சி அவங்க வாங்கிறது. இப்போ ஒரு உலகத்தில் ஒரு அர்ஜுனன் பிறக்கிறான். அவன் எப்படி பிறந்தான், அவங்க அம்மா சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இந்திரனை கூப்பிட்டா அவன் ஒரு குழந்தைய கொடுத்துவிட்டான். அப்படி தான் அர்ஜுனன் உலகத்தில் வந்தான். இது சூரியனை கூப்பிட்ட போது கர்ணன் வந்துட்டான், இந்திரனை நினச்ச போது அர்ஜுனன் வந்துட்டான். ஸோ இந்த அர்ஜுனனுக்கும் அந்த அர்ஜுனனுக்கும் கனெக்ஷன் இருக்கும். ஆனால் உலகத்தில் எப்போல்லாம் அர்ஜுனனுக்கு ப்ராப்ளம் வருதோ அப்போ அப்பாக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் ஓடி வந்து ஏதாவது சதி பண்ணி தன் பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுவான். ஒரு நேரத்துக்கு அர்ஜுனனை இந்திரலோகத்துக்கே கூட்டின்னு போய் இந்திர சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறான். நானும் நீயும் ஒன்று தாண்டா, வி ஆர் ஒன்லி ஸ்கேண்டு வெர்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு. அங்கே போன உடனே அங்கே உறவு கிடையாது, நோ ரிலேஷன்ஷிப்ஸ், நோ ஃப்ளஷ் அண்ட் பிளான், நோ அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம். இவன் கேட்க மாட்டான். உடனே நீ பொம்பளே போடா நீ. இவன் கேட்குறான், என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டே என்னன்ட்டு. கவலைப்படாத, மறைந்து நிருந்து அஜ்ஞாத வாச காலத்தில் நீங்கள் இருக்கணும், அப்போ நீ வந்து இந்த வரத்தை வாங்கிக்கோ. அப்படி பிருகுநலைங்கிற பேரில் நீ ஒரு பெண்ணாக இருக்கலாம், அப்போ உனக்கு யாருக்கும் அடையாளம் தெரியாது அப்படின்னாங்க. அப்போது உலகத்தில் இந்திரனுடைய ரெப்ளிகாவும் வரான், அவன் அர்ஜுனன்ற பேரில் அறியப்படுகிறான். ஆனால் கனெக்ஷன் இருக்குது, அவனுக்கு உள்ள சட்டத்திட்டங்கள் இருக்குது. அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து தகுதிகள் வர்ற போது அந்த இந்திரலோகத்தினுடைய தரிசனமெல்லாம் கிடைக்குது. இப்படி உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. மகாபாரதியை நீங்கள் எடுத்திங்கன்னா சூரியன் கர்ணன், அர்ஜுனன் இந்திரன், அஸ்வினி புத்திரர்கள் நகுல சகாதேவர்கள், வாயுவினுடைய அம்சத்தில் வந்தவர் இந்த பிறவியில் பீமன், அதுக்கு முன் பிறவியில் ஆஞ்சநேய சுவாமி. நல்லா யோசனை பண்ணுங்க. தர்மராஜன்ன்றது யார், யம தர்மராஜன், யுதிஷ்டர்னு சொல்லக்கூடியது. இப்போது மேலே இருக்கிறவங்கெல்லாம் உலகத்தில் வந்தாங்களா. அதேமாரி ராமாயண காலம், ராமர் சங்கர நாராயண ஆத்ம ஏவ அப்படின்னு சிவா விஷ்ணு இல்லை சங்கர ரெண்டுத்தையும் காம்பினேஷன்லாம் வந்தவர். அதனால தான் அவர் பிறந்த உடனே அவரை பார்க்குறாரு குலகுரு வசிஷ்டர். இவன் வந்து டார்க் ப்ளூ இல்லை பிளாக்காக இருந்திருந்தான்னா விஷ்ணு, சிவப்பாக இருந்திருந்தானே சிவன். சிவன்னா சிவப்பாக இருக்கிறவன்னு அர்த்தம். இவன் பச்சை கலரில் இருந்தான். அதனால தான் நீங்களாம் கூட ஜவுளி கடைக்கு போகிறபோது ராமர் கலரில் ஒரு புடவை காட்டுங்கன்றீங்க. ராமர் கலர்ன்றது அதுதான். அப்போ சிவன் பெருமாள் ரெண்டையும், இந்த ரெண்டு கலரையும் குழைச்சி பார்த்தாக்கா வர கலர் தான் ராமர் கலர். அப்போ ஆஞ்சநேயர் வாயு ஸ்வரூபம் வராரு. இந்திரனாக இருந்தவன் சூரியன் சுக்கிரியவனாக வர்றான், இந்திரனாக இருந்தவன் வாலியாக வர்றான். 33 கோடி தேவர்களும் கரடிகளாகவும் குரங்குகளாகவும் அணில்களாகவும் வருகிறார்கள். பூமாதேவி சீதையாக வர்றா, எல்லோரும் வந்தாங்களும் இல்லையா. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரம் வருது. கிருஷ்ணாவதாரம் வர்றபோது மகாவிஷ்ணு சுரூபமாக இருந்தவர் கிருஷ்ணராக வந்துடுறாரு. அண்டு நான் சொன்ன மாதிரி இந்திரன் அர்ஜுனன், சூரியன் கர்ணன், அஸ்வினி புத்திரர்கள் நகுல சகாதேவர்கள், வாயுவினுடைய வம்சத்தில் முதல்ல வந்தது ஆஞ்சநேயர்னு சொன்னால் இப்போ வந்திருக்கிறது பீமன், வாங்க இப்போ இருக்கிறது பீமன். இப்படி எல்லோரும் வராங்க. அண்டு நெருப்பினுடைய அம்சமாக வந்தவர் திரௌபதி. எல்லோரும் திருப்பி வராங்களா இல்லையா. இப்போ ராமாயண காலத்தில் வாலியாக இருந்தவன் மகாபாரத காலத்தில் ஜரா என்ற வேடனா வரான். வாலி யார்,
இந்திரன் அந்த இதில் அவன் வந்து ஜரா என்ற வேடனாக வர்றான். இந்திரனை வந்தது யார்? அர்ஜுனன். எப்படி லைஃப்பில் ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி தாயம் போட்டு நம்ம கேம் ஆரம்பிக்கிறோம். ஏணி கடிச்சா மேலே போவோம், பாம்பு வாய் கடிச்சா டொயின்னு இறங்குவோம். இப்படி ஏறி இறங்கி செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து இழைக்கிறதுனா இதுதான். இப்படி எல்லாருக்குமே இருக்குது, உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. உனக்கு எனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ தவம் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு இடத்துலையும் ப்ரமோஷனில் நம்ம இருப்போம். இப்போ நான் கைலாசத்துக்கு ஒரு 11 தரிசனம் பண்ணியிருக்கேன். கைலாசத்தில் நான் தாட்சன் என்ற இடத்துல இருக்கேன். அப்போ ஆகாசத்திலேருந்து 33 கோடி தேவர்களும் அப்படியே இறங்குறாங்க. அவங்க வாகனம், அவங்களுடைய கலர், ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயும் அப்படியே இறங்குறாங்க. நான் எங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னு அங்கே வந்துட்டு எல்லோரும் இப்படி கும்பிட்றாங்க. நான் சொல்கிறேன், என்னது நான் தானே உங்களை கும்பிடணும், நீங்கள் என்ன கும்பிட்றீங்க அப்படிங்கிறேன். இப்போ அவங்க திருப்பியும் சாட்சாத் பத்ரி நாராயண் பகவான், ஓ இதுதான் பத்ரி நாராயணன், அதனால் நாங்கள் உன்னை கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னாங்க. அப்போ இந்த பிறவியில் சிவசங்கர் பாபா என்பவர் தான் இதுக்கு முன்பிறவிகளில் செய்திருக்கிற தவத்துக்கு ஏற்ற மாதிரி பத்ரி நாராயணங்கிற ஒரு ப்ரமோஷனை வாங்கியிருக்காரு. இல்லைன்னா அவங்க ஏன் வந்து நம்மளை கும்பிடணும், அதுவும் கைலாசத்தில் வச்சு அவங்க ஏன் நம்மளை கும்பிடணும், இப்படி இருக்கு இல்லையா. காஞ்சியில் மகாபெரிவர் இருந்தார், அவரை நான் பார்க்க போகிறேன். இப்போ அவர் அங்கே இருக்கிற யாருக்கிட்டேயும் சொல்கிறார், இவன் இல்லைன்னா நான் எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படிங்கிறாரு. அவ்வளோ பெரியவர் என்ன காட்டி இவன் இல்லைன்னா எங்கள் மடமே கிடையாதுங்கிறார். ஏன்? சிவசங்கர் பாபாவுடைய ஒரு பிறப்பு ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் தான் இந்த மடங்களெல்லாம் பண்ணது. இத்தனை சங்கராச்சாரியர் 69 ஜென்ரேஷனாக வந்திருக்காங்கன்னா ஆதிசங்கரர் வந்தது இவங்கெல்லாம். அவர் தான் 4 மடங்களை வந்து. அப்போ என்னை பற்றி வரும், முன்னாள் பரசுராம தேயமுற்று, பரசுராம தேயம்னா கேரளா, இத்தெய்யம் தனக்காய் திருமடங்களை ஆக்கிட்டோன், பெறுவார் பிள்ளை ஆளுக்கோர் பெயர் சூட்டுவார், கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர் அது நாரணன் கருதனை கருவறைதனில் இட்ட பெயர் என உணர்கன்னு வரும். அப்போ இன்றைக்கி சிவசங்கரன் பேர் இருக்குது, அப்போ ஆதிசங்கரன் பேர் இருக்குது. ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா. எனக்கு வந்தது, இதுக்கு முன்னால் நீ ஆதிசங்கரனாக இருந்த, அதனால் நீ காலடிக்கு போ அப்படின்னு. நான் காலடியில் போய் அங்கே ஒரு ராமகிருஷ்ணா மட்டும் இருக்குது, அங்கே தங்கியிருந்தேன். அப்போல்லாம் இவ்வளோ பெரிய கோயிலெலாம் காலடியில் கட்டலை, இப்போ நல்லா கட்டிட்டாங்க, ரொம்ப பிரமாதமாக கட்டிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஆதிசங்கரர், அவர் தங்கமலை அவர் பாடினதுக்காக கனகதாரா ஸ்தோத்திரம் பாடின உடனே தங்கமலை கொட்டின இடம் எல்லாமே அங்கே இருக்குது. இது ஒரு காரண காரியம், ஆதிசங்கரருங்கிற ஒரு கனெக்ஷன் எப்படி வருதுங்கிறதுக்காக. அதே மாதிரி சிவசங்கர் பாபாவுடைய இன்னொரு பிறப்பு சுந்தரமூர்த்தி நாயனார். சிவபெருமான் ஒரு நாள் அலங்காரம் பண்ணுறாங்க அவருக்கு, மானசரோவரில் குளிப்பாட்டி. அவர் நம்ம எப்படி இருப்போம்னு பார்க்கணும், அதுக்காக அங்கே இருக்கிற மானசரோவரில் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கிறார், ஏன்னா கிரீடெல்லாம் வச்சு அவரை நல்லா கெட்டப் வச்சுருக்காங்க. அவருக்கே கிக்காக இருக்குது. அதனால் அவர் சுந்தரா வா அப்படின்றாரு. இப்போ சிவனுடைய சொந்த நிழல் தண்ணிலேருந்து எந்திரிச்சு வருது, அதுதான் சுந்தரர்ன்றது. அப்போ சிவன் வேறு அல்ல, சுந்தரர் வேறு அல்ல. சரி, நான் திருவண்ணாமலையில் 1984 சேஷாதிரி சாமியுடைய ஆசிரமம் திறக்கிறதுக்காக சண்முக சிகாமணின்னு ஒருத்தர் இந்து சுவாமி அறநிலையத்துறை செயலாளர் இருந்தார். அவர் வீட்டாண்ட காரை போட்டுன்னு வாங்க போகலாம், என்னை கூப்பிட்ருக்காங்க அந்த ஆசிரமம் திறக்கிறதுக்கு, ஒரு வக்கீலங்க, அதனால் நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டு போனார். இந்த வக்கீலுடைய மனைவி உடம்புல சேஷாதிரி சாமி வருவாங்க, ஃப்ளான்ஷெட் மாதிரி எழுதுவாங்க எதுவான்ற மாதிரி. அப்போ தான் நான் ராமசுரத்குமார் சாமிகிட்ட போகிறேன். ராமசுரத்குமார் சாமி என்னை எதிர உட்கார சொல்கிறேன். 3 தடவை நான் ஒரு தடவை சுற்ற சொன்னார், நான் 3 தடவை சுற்றினேன். ஐ ஆஸ்க் யூ டு மேக் ஒன்லி 1 ரவுண்ட் அப்படின்னார். ஃபாதர், ஐ ஹவ் சோ மெனி சின்ஸ் அப்படின்னேன். மை சன், ஐ டெல் யூ, யூ ஆர் நோ சின்ஸ் அப்படின்னார். உனக்கு எந்த பாவம் கிடையாது மகனே, எதிர்வாக்காரன். அப்போ யூ நோ த ஸ்டோரி ஆஃப் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னாரு. நமக்கு தெரிஞ்சாலையும் வயமொழின்னு இருக்கும், மகான்கள் ஏதோ சொல்ல வராங்கன்னு அர்த்தம். அப்போ சுந்தரர் கதையெல்லாம் சொல்கிறார். அவர் சிவனுடைய பிரதிபிம்பம் தான். அவர் அங்கேருந்து 2 பார்வதியோட சேடி பெண்களை பார்த்து லவ் வருது. இப்போ சிவன் அவரை கூப்பிட்டு, உனக்கு லவ் வந்துச்சு, பூமியில் போய் அனுபவிச்சுட்டு வந்துன்னு சொன்னார். இப்போ ஒருத்தி சங்கிலி நாச்சியார், ஒருத்தி பறவை நாச்சியார். இவர் ஒரு சாதாரண பிராமண குடும்பத்தில் பிறக்கிறாரு. அப்போ அந்த நாட்டினுடைய ராஜா நரசிங்கம் முனையரேன்னு ஒருத்தர் இந்த குழந்தைய நான் வளர்த்துக்கலாமான்றான். சரி வளர்த்துக்கோங்கன்றாங்க. அவர் நல்லா வளர்றாரு. இப்படி வரிசையாக அந்த கதையெல்லாம் சொல்லிக்கினே சுந்தரடி ஹோல் ஹிஸ்ட்ரி சொல்கிறார். சொல்லிவிட்டு சிவசங்கரா, யூ நோ யூ ஆர் சுந்தரமூர்த்தி நாயனார்
அப்படின்னார். நீ தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த. அதுக்கப்புறம் ஆதி சங்கரா, யூ ஆர் சாண்டிங் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அண்ட் யூ பிகம் கோவிந்தா யுவர் செல்ஃப். கீப் சாண்டிங் கோவிந்தா கோவிந்தா அண்ட் டூ மை ஃபாதர்ஸ் ஒர்க் அப்படின்னார். இது அவர் சொன்னார். சரி, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் எனக்கும் திருவண்ணாமலைக்கும் நிறைய ஒரு அனுபந்தம்னு வாங்க இல்லையா, எப்போ பாரு அங்கே இறங்குவேன், மலையை சுற்றுவேன், இப்படி நிறைய என்னுடைய லைஃப்பில் அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ ஒவ்வொன்றும் கிடைக்கிற காலம் வருது. அப்போது ஒரு தடவை அவரை பார்க்குறதுக்கு நான் போகிறேன். போகிற போது சொல்கிறாரு, இன்னும் வாட் இஸ் த நியூஸ் டுடே அப்படின்றது. நம்ம சும்மாந்தோம். அவர் சொல்கிறாரு, அடையார் ஆலமரம் விழுந்துச்சு, இன்னும் நோ பேனியன் ட்ரீ எவர் ஃபால்ஸ், எந்த ஆலமரமும் கீழே விழுறதில்ல, த ரூட்ஸ் டேக் ஓவர் அப்படின்னார். சும்மா ஹாவ் யூ ஹேட் ஜே கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னார். ஐ ஹேட் இஸ் லாஸ்ட் ஸ்பீச் அப்படின்னா. அதுக்கு அவர் சொல்கிறார், எவ்ரி திங் அன்னி பெசன்ட் டிட் அண்ட் பாஸ் ஆன் டு ஜேகே லைக் தட் somebody is waiting to give you, the time has come அப்படின்னா. சும்மா இந்த யூ ஹேவ் டு கோ டு புட்டபர்த்தி அப்படின்னா. நான் வேணுண்ணா ஜஸ்ட் நோ பண்ணுறாரு. நான் ஏதோ 70 ரூபாய் எடுத்துன்னு வந்தேன் திருவண்ணாமலையிலேருந்து மெட்ராஸ் வரத்துக்கு, அவ்வளோதானே வேணுன்ற மாதிரி. அப்போது அங்கே மகேந்திரகுமார் ஜெயின்னு ஒரு பையன் பெங்களூர்காரன், எனக்கு நல்லா தெரியும், அவனை கோடிசாமி கிட்டேருந்து தெரியும். அவன் சொல்கிறான், நான் பெங்களூர் போகிற வழியில் நான் பழமநேரில் புட்டபர்த்திக்கு பஸ் ஏற்றுறேன்னு அவனே கூட்டின்னு போனான். பழமநேரில் புட்டபர்த்திக்கு போகிற பஸ்ஸில் ஏற்றினான். 400 ரூபா அவனே என் ஜோபியில் போட்டான். அப்புறம் நான் வாங்கிக்கிறேன்னா புட்டபர்த்தியில் போய் 9 நாள் இருந்தேன். மகாசிவராத்திரி வரைக்கும் இருந்தேன். யாரோ வருவான், பெருக்குன்னுவான், டாய்லெட் கழுவுன்னுவான், மரத்தில் ஏறி பழம் பறித்து கொடு, பாபா சாப்பிடுவோன்னா நான் வாயே திறக்க மாட்டேன். யார் என்ன சொன்னால் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். 9 நாளைக்கு செஞ்சுட்டு இருப்பேன். அப்போது மகாசிவராத்திரி அன்றைக்கி பாபா என்ன பண்ணுறாரு, அவர் என்னை கைப்பிடிச்சி கூட்டின்னு போகிறார். உலகம் பூரா அவருடைய டிவோட்டிஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் அந்த ஊதுவத்தி கற்பூரெல்லாம் வச்சுட்டு அவருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்களோ, எல்லா வீடுங்களையும் ஒரு ரவுண்டு காட்டிட்டு பூமிக்கு கீழே இறங்குறாரு. இறங்கிட்டு அவர் காலை காட்டுறார். கால் இவ்வளோ பெருசு வீங்கிருக்குது. ஒரே నేను నడవలేకపోతున్నానురా அப்படின்னாரு. என்னால் நடக்க முடியலன்னு நான் ரொம்ப வருஷமாக வாய்ச்சிட்டேன், அதனால் என்னால் இப்போ முடியலங்கிற அர்த்தத்தை சொன்னேன். அங்கேருந்து நான் நேராக திருவண்ணாமலைக்கு வந்தேன். அப்புறம் எத்தனை இவர் ராம்சரத்குமார் சாமி இருந்தார் இல்லையா, அவர் அங்கேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி அலங்கார கன்சாம்பிள்னு பேர், திருநெல்வேலி வனார்பேட்டைக்காரர். அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, ஷிரடி பாபா, புட்டபர்த்தி பாபா, திஸ் இஸ் அருணாச்சல் பாபா, இஸ் அவர் பாபா அண்ட் இஸ் சிவசங்கர் பாபா அப்படின்னாரு. இதுதான் சீக்வன்ஸ். அப்போ எனக்கு பேர் சிவசங்கர் தான், ஆனால் சிவசங்கர் பாபான்ற பேரை இந்த கண்டெக்ஸ்டில் தான் அவர் வச்சார். இது ஒரு எனக்கு கொடுக்கணுன்னு கோடிசாமி வெயிட் பண்ணிட்டு இருக்கார். நான் புட்டபர்த்தி போயிட்டு வந்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆச்சு. அடுத்த தடவை நான் அவரை பார்க்க போகிறது, தாத்தா அங்கே போகும் இங்கே போகாம அப்படின்னு. நான் உனக்கு கொடுக்கணும்னு வச்சுருக்கேன், நீ என்ன அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நான் வாய்ஸ் சொல்லலை, சும்மா தான் இருந்தேன். அதுக்கு அடுத்த நிலையில் நான் வந்து எப்படியாவது குகைக்குள்ளக்கிற அண்ணாமலையாரை பார்த்துடணுன்ட்டு 48 நாள் வெறும் பசும்பால், ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ், காப்பி டீ பழங்களும் எதுவும் கிடையாது. காலையில் கோயிலில் போய் உட்காந்துக்குவேன், 12 மணிக்கு ராமசுரத்குமார் சாமிகிட்ட போய் உட்காந்துக்குவேன், 4 மணிக்கு மலை சுற்றுவேன், திருப்பியும் கோயிலுக்கு போயிட்டு பள்ளியாரை சேவை பண்ண உடனே நாடார் சிவகாசி நாடார் மென்ஷனில் மேலே 5 ரூபா கொடுத்து பாயத்தாள் கேண்டில் படுத்து இருந்துட்டு வருவேன். இப்படி 48 நாள் இருந்தேன் நான். ஒன்றுமே இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் பால் தான். 48வது நாள் நான் அங்கே உட்காண்ட்ருக்கேன். இந்த சேஷாதிரி சாமிக்கு ஞானங்கட் சேர்றேன் இல்லையா, அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். இப்போ ராமசுரத்குமார் சாமி வந்தார். வந்து என் கையை பிடிச்சின்னு நேராக அண்ணாமலையை ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு திருப்பியும் அங்கேயே கூட்டின்னு வந்து உட்கார வச்சார். எல்லா லைட்டும் ஆஃப் ஆச்சு. டோன்ட் பாதர் அபவுட் திஸ், லுக் அட் த ஸ்கைன்னாரு. ஒரு ஜோதி மாதிரி வரும். திருப்பியும் விளக்கெல்லாம் வந்துச்சு. அப்போ ஒரு ஆள் வரான். வந்துட்டு, சாமி ஸ்வீட்டுக்காரன் கொண்டாந்துக்கிறேன் அப்படின்றான். சிவசங்கரா, மை ஃபாதர் வாண்ட்ஸ் யூ டு பிரேக் த ஃபாஸ்ட், யூ சென்ட் ஸ்வீட் காரம் அப்படிங்கிறார். அப்போது ஒரு 7 பொம்பளை வரா. சாமி ரசம் சாதம் சாப்பிட்றியா அப்படின்னு. அவருடைய திருவோட்டில் அந்த ரசம் சாதம் வாங்கி நல்லா பிசைச்சு என்னை எதிர் உட்கார சொல்லி உருட்டி என் கையில் வச்சுக்கினே வர்றாரு. இப்படி சாப்பிட சொல்கிறார். சாப்பிட்டுனே வர்றார். திருவோட்டில் கையை கழுவிட்டு அதை வந்து அப்படியே கையில் ஊற்றி குடிக்க சொல்கிறார். ஸோ கையை கழுவுறதுன்னு இதுதான். ஒரு மகான் அவன் சேர்த்து வச்சுருக்கிற தவத்தை யாருக்காவது கொடுக்கணுன்னா அதுக்கு பேர் கை கழுவிடுறதுன்னு அர்த்தம். இப்படி தான் நடக்கும் ஆன்மீகத்தில் இந்த மாதிரி. அப்போ 48 நாள்
நாம் அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக அங்கே உட்காந்துருந்தோம். அப்போ அவர் சொல்கிறார், ஸ்ரீசங்கரா, when Brahma and Vishnu cannot see the feet of even the feet of the Father, why this beggar and you should think we should go and disturb them in the cave அப்படின்னு நம்ம போய் அங்கேயே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்றார். இது இன்னொரு வகையில் வேணும். அதே மாதிரி நான் இதுக்கு போனேன் கோடிசாமிகிட்ட. கோடிசாமி தாத்தா பழனிக்கு போகட்டும் அப்படின்னு எழுதி கொடுத்தார். நான் பழனிக்கு போய் பழனி ஆண்டவனை பார்த்துட்டு போகர் சம்மதி பண்ணிவிட்டு வெளியே இந்த மாதிரி ஒரு பில்லர்கிட்ட வந்து உட்காந்துருக்கேன். இப்போ எனக்கு 4-4.5 அடியில் கோடிசாமி வந்து உட்கார்றாரு. உட்காந்துட்டு அவர் அப்படியே மேனிஷ் ஆகிட்டு ஒரு 4 அடி உயரத்தில் தங்கத்தில் பெரிய சிவலிங்கம் அண்ட் அதில் எல்லா விதமான மணிகள் நவரத்தனங்கள் எல்லாம் அப்படியே பழிச்சிடுது. இப்படி ஒரு தரிசனம் காட்சி. அங்கே திரும்பியும் புரைப்பாளையம் போனேன். சாமி பள்ளிக்கு போக சொன்னீங்க, அங்கேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னு. நான் தான் முருகன் அப்படின்னு. அப்போது பழனிக்கு போக சொல்லி அந்த போகர் சமாதியில் அவர் அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை பாஸ் ஆன் பண்ணுறாரு. இது ஆனால் கொஞ்ச நாளில் ஈரோடில் ஃபோட்டோ கடைலாம் வச்சுருக்கிற ஒரு ஆள் மாணிக்கம்னு, அவர் கோடிசாமியோடைய ஒரு பெயிண்டிங் எடுத்துக்கின்னு போய் மேலே காட்டுறதுக்கு போகிறார். சாமி நடக்கவே மாட்டார், ஊஞ்சலில் வச்சு உட்காந்து இருப்பார். கீ கொடுத்த பொம்மை மாதிரி வந்துட்டு முதல்ல சாத்தா சேதாங்க. அவங்க அதே வேனில் சாமி படத்தை எடுத்துன்னு மண்ணடிக்கு வந்தாங்க. என்னுடைய சீட்டுக்கு பின்னால் 48 நாள் சாமி படம் இருந்துச்சு. அப்போ உலகத்தந்தை கோடி மகான் படத்திறப்பு விழா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விழா எடுத்தேன். நான் ரொம்ப பெரிய விழா எடுத்தேன். அந்த விழாக்கான பத்திரிகை எடுத்துன்னு போனேன். அதில் கோடிசாமி தாமரை மலர் மேலே நின்று இருப்பார். அந்த கால்கிட்ட ஒரு ரவுண்டில் என்னுடைய ஃபேஸ் மாத்திரம் இருக்கும். சாமி உங்களுக்கு விழா எடுக்கிறேன், நல்லா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. அவர் படத்தை இப்படி தள்ளிட்டு என்னுடைய குட்டி படத்தை தூக்கி இப்படி தலைமையில் வச்சுக்கினார். அதுக்கப்புறம் வந்து விழா நடத்தணும் எல்லாம். இங்கே பார்க்குறீங்க இல்லையா ஒரு படம், இதே இந்த உள்ளே வச்சுருக்கேன் பாரு கோடிசாமி மண்டபத்தில். அது இப்படி சிவசங்கர் பாபா கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆள் கிடையாது. ஒரு பக்கத்தில் அந்த சிரடி சத்யசாய் அந்த ரூட்டில் வந்தது இருக்குது. இன்னொரு பக்கம் அருணாச்சலேஸ்வரருடைய அருளை ஒரு 45 வருஷம் சுடுகாட்டிலையும் அங்கே இங்கேயும் அலைஞ்சி வாங்கினேன், அந்த பவர் அவர்கிட்டேருந்து வருது. இன்னொரு பக்கம் முருகன்னு சொல்லக்கூடிய பவர் கோடிசாமிக்கிட்டேருந்து வருது. கன்னியாகுமரி மாயம்மான்னு சொல்கிற ஃபார்ம் வந்து மாயம்மா கிட்டேருந்து வருது. துர்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, அந்த அம்மா சபரியாக இருந்தால் நான் ராமனாக இருந்தேன், நான் ராமகிருஷ்ண பரமஹம்சனாக இருந்தேன், அந்த அம்மா சாரதை தேவி இருந்தால் எங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது. அதனால் இந்த பிரிவில் அந்த துர்கைன்றது கிருஷ்ணவேணி அப்படின்னா சரஸ்வதி ப்ளஸ் கிருஷ்ணர் ரெண்டும் கலந்த ஒரு அம்சம் அந்த அம்மா. அப்போ அந்த எனர்ஜி நம்ம துர்கை கோயிலில் கொண்டாந்து உட்கார வைக்கிறோம். சிவபிரபாகர சித்தி யோகின்னு ஒருத்தர் கேரளாவில் 700 வருஷம், நான் அவரை 2-3 தடவை போய் பார்த்துருக்கேன். முதல் தடவை போகும்போது அவரை பார்த்துக்கிற ஒரு கேர்டேக்கர் மலையாளி அம்மா, சாமி நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு சப்பாத்தி அவியல் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போ சப்பாத்தி அவியல்னா என்ன? சப்பாத்தின்னா குரு கோதுமை, அவியல்னா என்ன? ஒரு ஃபார்மில் எல்லாம் சேர்ந்ததுன்னு அர்த்தம். அப்போ எல்லா டிவைன் எனர்ஜியும் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு குருவோட எனர்ஜியும் கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்படி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இங்கே ஒரு சாமி இருந்தார், நம்ம லிங்கிஷெட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு சாமி. அவர் அழுக்கு சற்று கூட போட மாட்டார், தாடி வச்சுன்னுட்டு காலை குத்திட்டு உட்காந்துருப்பார். நீ அவரை பார்க்கறதுக்கு போனோன்னாக்கா அங்கே இருக்கிற நாயர் கடையில் ஒரு 5-6 டீ, ஒரு 5-6 எம்டி கிளாஸு, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துன்னு போய் அவர்கிட்ட வைக்கணும். அவர் அந்த தண்ணி இப்படி கொஞ்சம் போட்டு எத்தனை பேர் உட்காந்துக்கிறான்னு பார்த்தா அந்த எம்டி கிளாஸ் எல்லாம் ஊற்றி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டீ எல்லார் கையிலையும் எடுத்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பீடி எடுத்து ஆளுக்கு ஒன்று கொடுப்பாரு. நான் பிடிக்கிறதில்ல சாமின்னா, ஏன் அப்படின்னு, என்னமோ சாமி விட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அவர் உட்காந்துக்கிற இடத்துக்கு கீழே 8-4 இருக்கும், அதெல்லாம் எடுத்து எல்லா ஜோபிலையும் ஒன்று போடுவார். இது அவருடைய நிலை, ரொம்ப பெரிய நிலை. அவருக்கு இந்த ஏலம் போடுற மாதிரி ஒரு பாஷை இருக்கும். இப்போது எதிரில் யார் போகிறான், மோட்டார் சைக்கிளில் போகிறான், காரில் போகிறான், அவர் ஆத்மாவுக்கு வச்ச பேர் என்ன? மேக நீர். பூமியில் இருக்கிற தண்ணி மேகமாயிட்டு திருப்பியும் பூமிக்கு வருது. அதனால் ஆத்மான்றது இந்த உலகத்தில் இருந்து போய் திருப்பியும் பூமிக்கு வருது. அதனால் ஆத்மாவுக்கு அவர் வச்ச பேர் மேக நீர். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த பக்கம் போகிறபோது வரபோதெல்லாம் சொல்கிறார். ஒருத்தர் இந்த கிருஷ்ணவேணி அம்மாவை நான் கூட்டின்னு போனேன், காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த மாதிரி கூட்டின்னு போனேன். இப்போ அந்த காலத்து அவை இப்படி தான் பேசுவார். அந்த காலத்து அவையாருன்னு மேக நீரா அப்படின்னு நான் போனேன். நான் முதல் தடவை என்னை பார்த்த உடனே அவர் ஃபஸ்ட்டு
என்னை பார்த்த உடனே சொன்னது, தாடி வச்ச சீக்கு மதம், போட்ட இஸ்லாம் மதம், சிலுவை போட்ட கிறிஸ்துவ மதம், இந்த மாதிரி எல்லா மதத்தையும் பூந்து பார்த்து அப்பா கையை பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகிற போது கொஞ்சம் ஏமாந்து போன மேக நீர், அந்த காலத்து சிதம்பரம் நடராஜன் மேக நீர். சிதம்பரம் நடராஜராக இருந்தது இவர் தான் அப்படின்னு. நீங்கள் பார்க்குற கோவிந்தராஜா, நடராஜா, சுந்தரராஜா, தியாகராஜா எல்லாம் ஒன்றை மாதிரி என்ன மாதிரி உலகத்தில் ராஜாக்களாக வந்தவங்க தான் தவம் செஞ்சாங்க, தேவநிலையை அடைஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாஷை. ஒரு வைகுண்ட ஏகாதசிக்கு அவர்கிட்ட போனோம். அவர் உட்காந்துக்கிறது இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கடை எப்பயும் மூடியே தான் இருக்கும். அந்த கடைக்கு கீழே அவருடைய போன ஜென்மத்து ஏதோ ஒரு குருவோ இல்லை அவருடைய சமாதியோ இருக்கணும். அதனால் அது அவர் இருந்த வரைக்கும் அது கடையை கூட திறக்க முடியல. அங்கே தான் உட்காந்துப்பார். வைகுண்ட ஏகாதசிக்கு போனேன். அங்கே நில்ல அப்படின்னா நான் அந்த இதில் போய் நின்னேன். கொஞ்ச நேரம் ஆன உடனே ஒரு ஆளை கூப்பிட்டார். அவரே காசு கொடுத்து இந்த கண்ணில் ஊற்றுறது, காதில் ஊற்றுறது, தலைக்கு தேய்க்கிறதுலாம் வாங்கினுவான்ட்டு. அவன் போய் இந்த அமிர்தாஞ்சனம், கண்ணில் போடுற ட்ராப்ஸு, காதில் ஊற்றுற ட்ராப்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்தான். என் தலையை அவர் மடியில் வச்சுக்கிட்டு இந்த கண்ணில் ஐ ட்ராப்ஸ் விட்டார், இப்படி இப்படி தேய்ச்சி விட்டார். அதுக்கப்புறம் அமிர்தாஞ்சம் எடுத்து என் தலையில் இப்படி தேய்ச்சார். காதுக்குள்ளே கொஞ்சம் ட்ராப்ஸ் விட்டு ஒரு அழுக்கு துணி தூக்கி வச்சார். இன்னிலேருந்து உனக்கு கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும் அப்படின்னா. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த காற்றுல படங்க போயின்னே இருக்குது, இந்த காற்றுல சத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. கண்ணு நல்லா தெரியும்னா வெறும் கண்ணில் பார்க்கலாம் நம்ம கண்ணு எதிரில் எது போகுதுங்கிற மாதிரி. நீங்கள்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு நைட் தெரியாது. எனக்கு நைட்டெல்லாம் வந்து ஓடிக்கினே இருக்கும். இந்த செத்துப்போன ஆத்மாங்கள்லாம் இல்லை, அதெல்லாம் 10-12 மணி ரேஞ்சில் என்கிட்ட வரும். நல்ல மகான்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க 4-4:30 மணிக்கு என்கிட்ட வருவாங்க. 2 ஸ்பிரிட்டையும் என்னால் பார்க்க முடியும். அண்டு ரொம்ப அதிசயமாக இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படியே பார்க்க முடியும். நம்ம அவங்கள கண்ணை பார்த்துட்டு என்ன சாமி அப்படின்னா அப்படியே அந்த வேப்பரைஸ் ஆகிற மாதிரி போயிடுவாங்க. அவங்க எப்படி உள்ளே வர்றாங்க, எப்படி போகிறாங்க யாருக்கும் தெரியாது. எல்லாம் பூட்டி தான் இருக்குது, என் ரூமு ஜன்னல்லாம் கூட பூட்டி தான் இருக்குது. ஆனால் வராங்க போகிறாங்க, எவ்ரிடே இது நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயந்தான். அந்த மாதிரி அவர் அந்த இதில் நிற்க சொல்லி, இன்னிலேருந்து உனக்கு கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும், உன் முதுகில் இருந்த பெண்டெல்லாம் நிமித்திட்டா அப்படின்றார். எனக்கு புரிஞ்சது. அதாவது இந்த கண்ணில் ஒளி வடிவங்களை பார்க்குறது, காதில் சத்தங்களை கேட்குறது, இதெல்லாம் உனக்கு பவர் கொடுக்குறேன். உன் முதுகில் இருந்த பெண்டுன்னா இந்த குண்டலினி எனர்ஜியில் இந்த தடைகளை விலக்கிட்டேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன், என்ன சாமி நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிற, ஆனால் உன் மகிமையே ஜனங்களுக்கு தெரியலையே அப்படின்ற. அவர் ஒரு குத்தி இந்த ஓசி வைத்தியெல்லாம் உனக்கு தான், ஊரில் போய் என்னை பற்றி அகராதி படிக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னாரு. உனக்காக தான் இதெல்லாம் செய்கிறேன், எல்லாருக்கிட்டையும் என்னை பற்றியெல்லாம் சொல்லாத அப்படின்னாரு. அவர் அந்த உடலை விட வேண்டிய நேரம் அவரே நிர்ணயிச்சிட்டார். இந்த பக்கம் உட்காந்துருந்தவர் எதிர்பக்கம் வந்துட்டார். ஷேவெல்லாம் பண்ணிவிட்டு முடிக்கிடிலாம் எடுத்துகிட்டு அவர் வச்சு இந்த குப்பை முடியெல்லாம் எரிச்சு விட்டு அப்படியே ஒரு வெள்ளை துணியை கட்டின்னு உட்காந்துருந்தார். நான் அப்போ தான் குருவாயூர் போயிட்டு வந்து அவருக்கு அந்த சந்தனம் அந்த சக்கரை கொடுத்தேன். அதை வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டு, ஏன்னா இந்த மாதிரி இந்த உலகத்தில் இது உட்காந்து இருக்காத, சீக்கிரம் ஏற கட்டிட்டு மேலே போகிறதுக்கு வழியான வழியை பாரு அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் சொன்னார். இது அவர் நம்ம காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயில் வாசலில் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள் அவரும். நான் அவரை பார்க்கறதுக்கு போகிறேன். பார்க்கறதுக்கு போனபோது அங்கே போய் உட்காரு அப்படின்னாரு. என்னென்ன சொல்கிறாருன்னு புரியல. நான் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு போய் அந்த மாமரம் இல்லை அது கீழே உட்காந்துட்டு அவர்கிட்ட திரும்பி வந்தேன். அதான் அவர் அங்கே போய் உட்காருன்னு சொன்னதுக்கு. ஸோ அங்கேருந்து வந்த உடனே அவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு. இப்படி எக்கச்சக்கமான சாமிங்க, எக்கச்சக்கமான மகான்கள் எல்லாரையும் பார்த்துருக்கணும். சிவபிரபாகர சித்தியோகி எவ்வளோ பெரிய ஆள், அவர் 700 வருஷம் உயிரோடு இருந்தவர். அவர் இந்த மாதிரி அவியல் இது கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் சமாதி ஆனப்புறம் கூட அவரை ஒரு நதிக்கரை ஓரமாக 4 குச்சி நட்டு அது மேலே பரனில் உட்காந்துருக்காரு. கீழே அம்பாள் நின்றுட்டுருக்கா. நாங்கள் போகிறீங்கெல்லாம் போகாதீங்கன்னு யாரோ சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சின்னுட்டே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தூய யமுனை துறைவன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நிலையில் அவர் இருந்தவர். இங்கே கருமாரிப்பட்டின்னு ஒரு இடங்குது, திருவண்ணாமலையிலேருந்து மங்கலம் கிராமம் ஒன்று, அவலூர்பேட்டை போகிற வழியில். அங்கே ஒரு சாமி இருந்தார். அவர் ஏதோ திருவண்ணாமலை மலை சுத்தர போகிற போது பூண்டி மகான் அவர் உடம்புல வந்துட்டாருன்னுவாங்க. அவருக்கு 3 ஜடை இருக்கும்.
இங்கேருந்து அந்த இது வரைக்கும் இருக்கும் 3 ஜடையும். அண்ட் நகைலாம் இவ்வளோ பெருசு இருக்கும், 1/2 அடி 1 அடி இருக்கும் அவர்தெல்லாம். ஸோ ஒரு சித்தர் தான், அலெக்ஸ் சித்தர்னு ஒருத்தர் என்ன அவர்கிட்ட கூட்டின்னு போனார். பெரிய ஆள் இந்த மாதிரி இருக்கார், வா போகலான்ட்டு. அவருடைய பாஷை என்னென்னா கிராமத்து பாஷை. யாராவது அவர்கிட்ட போயிட்டு, சாமி ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னாக்கா, எல்னி நல்லா என்ன குலுங்குது போ அப்படின்வார். மல்லிப்பூனாக்கா மல்லிப்பூ குலுங்குது, கொண்டையில் வச்சுன்னு குலுக்கு அப்படின்வார். அப்போ துட்டு வரும்னு அர்த்தம். சித்தர்கள் பாஷையில் மல்லிப்பூனா துட்டு. கிணறு வெட்டேன் தண்ணி வரலனாக்கா எல்னி இருக்குது அப்படின்வார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாஷை சொல்லுவார். நான் அவர்கிட்ட போனேன். போயிட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னேன். எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா சாமி அப்படின்னேன். அவர் அங்கே போய் உட்காருன்னார். அவர் உட்காருங்கிற இடத்துக்கு நேர் இதில் உட்கார சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழித்து கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு, நீ சிவயோகம் கேட்ட, நான் தந்துட்டேன். உன் நெஞ்சத்தில் பஞ்சாமிரத்தை தடவிட்டேன், போய் நக்கி துண்ணுன்னு அப்படின்னாரு. அப்போ சிவனுடைய அந்த அருள் பாக்கியம்ன்றது அது. அதுக்கப்புறம் வேதபுரின்னு ஒருத்தர் தமிழ் வாத்தியார், அவர்கிட்ட போனபோது எங்கிட்ட என்னாகுது மெட்ராஸில் அவங்ககிட்ட போய் அவனை பற்றி பாட்டெல்லாம் எழுதுன்னு சொன்னார். அவர் இங்கே வந்து என்னை பற்றி பாட்டெல்லாம் கூட எழுதினார். அதே மாதிரி இங்கே தண்டையார்பேட்டு அகஸ்தியா டாக்கீஸ் போகிறதுக்கு முன்னால் ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு எதிரில் ஒரு சின்ன சந்து. அங்கே ஒரு பெரிய ஆள் இருட்டு ரூமில் தான் உட்காந்துன்னே இருப்பார். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவார். அண்டு சாப்பாடு டாய்லெட் எல்லாம் ஒரே ரூமில் தான், எந்த நாற்றமும் அடிக்கவே அடிக்காது. ரொம்ப பெரிய நிலை வரும். நான் அவரை பார்க்குறதுக்கு போயிட்டு எதிரில் உட்காந்து இருக்கேன். அப்போ அவர் சொல்கிறார், யாரா அவன் இங்கே வந்து படிக்கிறதுன்னா தியானம் பண்ணுறதுன்னு அர்த்தம். உன் இடத்துல நீ படி, என் இடத்துல நான் படிக்கிறேன் அப்படின்னாரு. அதாவது நான் இங்கே படிப்பேன், நீ உன் இடத்துல படிச்சுக்கோன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு, உன்னை கோவிந்தன் சொல்கிறது இங்கே தான் இருக்கிறாரு யானை கவனிக்கிட்டேன்னு சொன்னாங்க, நீ தானா அது அப்படின்னாரு. இது ஒரு நான் அவரை நிறைய பேர் அவர்கிட்ட அனுப்புவேன். அவர் உள்ள வேலை தான் சாப்பிடுவார். உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தாக்கா ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஒரு கேரியர் எடுத்துன்னு போய் அங்கே வச்சிடணும். அவர் சாப்பிட்டாருன்னா உன் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ அவர் இல்லை, மறைஞ்சிட்டார். நிறைய மகான்கள் நான் பார்த்தவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி இல்லை. எல்லாம் ஏதோ ஒரு வகையில் நாட் அவைலபிள் டு தி மாஸ்டர்ஸ். இப்படி எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க. தான் தியாகராஜர் சொல்கிற எந்தரோ மகானுபாவம். உங்களுக்கு இந்த சாமியாருங்க மடத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு பாம்பான் ஷோலுகிற சாமியாருங்களை தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நிஜமான ஹைட்டுக்கு போன சாமியாருங்க மாட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு பழைய கனெக்ஷன் இருக்கணும், அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட தவம் இருக்கணும். அப்போ தான் அவங்கக்கிட்ட போய் இங்கே சத்யா ஸ்டுடியோ பக்கத்தில் முப்பாத்தம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு கேள்வி உடம்புல துணி இருக்கிறதோ கிடையாது, தவளு துணி ஒன்று போச்சுன்னு உட்காந்துருப்பா, கண்ணு தெரியாது. அண்ட் அவள் தான் முப்பாத்தம்மன். எந்த கோயிலில் இருக்கிற சாமி என்ன பண்ணும், அதனுடைய சார்ஜ் இறங்கிடும். அதனால் யாராவது ஒரு நல்ல ஆத்மாவை பிடிச்சி அங்கே உட்கார வச்சுக்கின்னு அவங்க பண்ணுற பூஜை தியானம் எல்லாத்தையும் இதுங்க வாங்கிக்கும், இந்த கல்லில் இருக்கிற சாமிங்க வாங்கிக்கும். அண்டு அவங்க சார்ஜை வச்சு ஜனங்களுக்கு நல்லது பண்ணிருக்கோம். அந்த மாதிரி தான். ஆனால் அந்த மாதிரி அந்த பக்கம் யார் வர்றான் யார் போகிறான் எல்லாம் தெரியும். நான் போனேன்னு வச்சுக்கோங்க, சீதாபத்தியே வந்துட்டியா அப்படின்வான். அந்த தகர டப்பாவில் இருக்கிற புற பிஸ்கட் எடுத்து ஊட்டி விடுவா. நீ யோசனை பண்ணு, அவ்வளோ ஏரியா ஜனங்க நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு எண்ணம் இருந்தால் நீ பக்கத்துலேயே போக மாட்டேன், அந்த இடத்துக்கு போகவே முடியாது. அதனால் உனக்கு ஒரு ஓப்பன் மைண்ட் இருக்கணும். தேடுங்கள் கண்டடைவீர்கள், வெளியிடப்படாத ரகசியம் என்று ஒன்று இல்லை, தகுதி உடையவனேவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு. நான் பார்க்காத மகான்கள் இல்லை, அவ்வளோ மகான்களை பார்த்துருக்கேன். எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு நல்லது நமக்கு கிடச்சிருக்கு. அண்டு இப்போ கன்னியாகுமரி கோயிலுக்குள்ளே இருக்கிறாங்க, அந்த எனர்ஜி தான் மாயம்மா. அங்கே ராஜமாணிக்க நாடார்னு ஒருத்தர் இருந்தார், அக்ஸார்சம் கம்பெனி பெயிண்ட் கம்பெனிக்காரரு. அவர் நேராக இந்த ஞானானந்தகிரி சாமி இருந்தார்ல தபோவனம், அவர்கிட்ட போகிறபோது கன்னியாகுமரி அம்மனை பார்த்தியோ அப்படிங்கிறாரு. ஆமாம் சாமி நான் போவேன் அடிக்கடின்னு. அந்த அம்மாவை யார் சொன்னாங்க, கோயிலுக்கு வெளியே 4 நாயோடு ஒருத்தி உட்காந்துருப்பாளே அவள் தான் கன்னியாகுமரி அம்மன், அவளை போய் பாருன்னு. அப்போ அவர் போய் பார்த்து ஒரு சின்ன ஆசிரமெல்லாம் கட்டினார். அந்த அம்மாவுக்கு பிடிக்கல அந்த இடம். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, சேலம் சின்ன கோலப்பட்டின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க, ஏற்காடு போகிற வழியில். ராஜேந்திரன் ஒரு ஆள் அந்த அம்மா கூடயே இருப்பார், அவரும் இறந்துட்டார். இப்போ அந்த அம்மாவும் இல்லை, அங்கே ஒரு சின்ன சமாதி கோயில் இருக்குது, ஏற்காடு போகிற வழியில் இருக்குது. அந்த அம்மாவும் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய நிலம் அவங்களதெல்லாம்.
குஜராத்திலேருந்து வந்த ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸில் இந்த அம்மா மென்டல்னு விட்டுவிட்டாங்க. இந்த அம்மா மென்டல் இல்லை, ஹை லெவல். தேருக்கு அடியில் போய் நைட்டு படுத்துருக்கா, அழகாக தான் இருந்திருக்கா. யாரோ ஒருத்தன் கத்தின்னு வந்து வெளியே விடுறான் மிட் நைட்டில், ஏதோ சில்மிஷம் பண்ண போயிருக்கான். அந்த அம்மா ஒரு தட்டிட்டு வெளியே அன்னிலேருந்து மறுநாள் பார்த்தா உடம்பெல்லாம் சுருங்கி போய் கேள்வியாட்டம் தன்னை மாற்றிக்கினான். எதுக்காக நம்மளால் மற்றவங்களுக்கு கஷ்டங்கிற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு இருந்தான். இது அந்த அம்மாவும் ரொம்ப பெரிய நிலை. நான் அந்த அம்மா கிட்ட போகிற போது ராஜேந்திரன் சொல்லுவார், உங்களுக்கு டீ கொடுக்க சொல்லி அம்மா சொல்லிக்கிறாங்க அப்படின்வாங்க. அதான் நம்ம வரப்போகிறோன்னு தெரியும்ல. நான் அந்த அம்மா கிட்ட போயிட்டு மா சலோ மதராஸ் சலத்தேன் அப்படின்னுவேன். அந்த மாதிரி திருப்பி சலோ மதராஸ் சலத்தேன் அப்படின்னு. இப்படி தான் எங்கள் 2 பேர் கன்வர்சேஷன். நான் என்ன சொல்லணும் அதே அவள் திருப்பி சொல்லுவாள். வேறு ஒன்றுமே சொன்னதில்லை. இப்படி ஒரு மகானா 2 மகானா நான் சொல்கிறதுக்கு வெளிநாட்டிலையும் பார்த்துருக்கேன், உள்நாட்டிலையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி மலேசியா போகும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் குணான்னு சொல்லி, எக்ஸான் மொபைல் கம்பெனி. அவர் வந்து செரம்பன் இல்லை, கேஎல்லேருந்து ஒரு 4 மணி நேரம் போனோம். மலக்கா அங்கே இருக்கார் அப்படின்னு நாங்கள் போகிறோம். அவர் நிறைய சாமிகளெல்லாம் வச்சு, அவர் சைனீஸ்காரரு, ஆனால் எக்கச்சக்கமான விக்கிரகங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கு முன்னால் அவர் வந்து இந்த ஜாக்கி சான் படங்களெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது சினிமா, அதுக்காக மெட்ராஸ் வந்தபோது மெரினா பீச் கிட்ட கடப்பா சச்சிதானந்த சாமின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார், ஆஞ்சநேய சொரூபம். அவர் திஸ் டைம் யூ கம் இன் எ சைனீஸ் பாடி அப்படின்றார். அதுக்கப்புறம் இவர் கடப்பாக்கும் போகிறாரு, பெங்களூருக்கும் போகிறாரு. அவர்கிட்ட இருந்துட்டு அங்கே போயிட்டு ஆஞ்சநேயர் உபாசனை அவர் பண்ணுறது. அந்த மாதிரி நான் உள்ள குணானான்லாம் நுழையிறோம் இல்லையா, என்னை பார்த்தோன்னே வாட்டர் கணேஷா ஹஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னாரு. வாட்டர் கணேஷானா பெருமாள் தண்ணியில் இருக்கார் இல்லையா, அதனால் இன்னும் ஒருத்தர் சுக்லாம் பரதனம் விஷ்ணுன்னு வச்சுக்கலாம், இப்படி வேணானே. எஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு கூட்டின்னு போய் அங்கே 5 சிம்மாசனம் இருக்கும். ஒவ்வொரு சிம்மாசனத்துலேயும் 25 லட்சம் 30 லட்ச ரூபா செலவில் சைனீஸ் தகுடுங்க வச்சுருப்பார், மந்திர தகுடுகள். அதில் யாராவது ராங் ஆள் உட்காந்தா உட்காரவே விடாது, கீழே வந்துடும். அந்த மாதிரி கேனிசிட்டா இருந்துச்சு, கேனிசிட்டா 5 சிம்மாசனத்தை உட்காந்து அவருக்கு என்னெல்லாம் டவுட் இருந்ததோ எல்லாத்தையும் ஒவ்வொரு சிம்மாசனத்தை உட்கார போதையும் நான் சொன்னேன், எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நீ எப்போ வந்தாலும் எங்கள் ஊருக்கு வரணும்னார். அதுக்கப்புறம் அவர் கேஎல்ல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கட்டினார். அப்போ நான் அங்கே போயிருந்தேன், என் உடம்புல ஆஞ்சநேயர் வந்து அந்த விக்கிரகத்தை பிளெஸ்ஸிங் பண்ணிவிட்டு வந்துச்சு. இது அந்த ஊரில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இப்படி கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நான் பார்க்காத மகான்களையும் கிடையாது. இந்தியாவிலையும் பார்த்துருக்கேன், வெளிநாடுகள்லேயும் பார்த்துருக்கேன். இவன் அமெரிக்காலலாம் இருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றாங்க. நான் எங்கேயோ ஒரு பார்க்கில் பெஞ்ச் மேலே உட்காந்துருக்கேன். அப்போது ஒரு ஆள் வரான், வந்துட்டு என்னையே பார்த்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஒரு புக்கை எங்கிட்ட காட்டி சிரிச்சினே போகிறான், யூனிவர்சல் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. உலகம் பூரா இருக்காங்க. அது பாம்பின் கால் பாம்பரிங்கிற மாதிரி நமக்கு பிராப்தம் இருந்தால் அவங்கள மீட் பண்ணுவோம், பழைய ஜென்மத்து கனெக்ஷன் இருந்தால் அவங்கள மீட் பண்ணுவோம், இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்படி பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. உங்கள் கேள்வி என்ன? அதனால் நம்ம எல்லாருமே இன்டர் கனெக்டட் தான். இந்த இன்டர் கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் நீங்களாம் எங்கிட்ட வர்றீங்க. இல்லைன்னா மெட்ராஸில் 85 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ தூரம் நீ வரணும், 40-50 கிலோமீட்டரு ஏன் வர? அதுலேயும் எங்கிட்ட ஒரு 25 வருஷமாக 30 வருஷமாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ கனெக்ஷனோ அந்த கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ரிலேஷன்ஷிப்பு அமையும். நான் உன்னை பிடிச்சி வைக்கவும் முடியாது, ஒன்று வர வேணான்னு சொல்ல முடியாது. நான் நிறைய பேர் பார்த்துட்டேன், அவனவனுக்கு தலையில் எவ்வளோ ஒட்டுனுக்குதோ அவ்வளோ நாள் தான் ஒட்டுவாங்க. 1000 உதாரணங்களை சொல்லுவேன். எனக்கு வந்து கொஞ்சம் மெமரி ஜாஸ்தி கடவுள் புண்ணியத்தில். ஒரு வகையில் அது நல்ல விஷயம், ஒரு வகையில் ரொம்ப வருத்தத்தை தர விஷயம். இவ்வளோ நல்லது பண்ணாலே இந்த உலகம் உருப்படலையே அப்படின்னு. எவரும் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கேட்டேன் உண்மையில் ஒன்றும் குறையில்லைன்னு வர. அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் நல்லதான் பண்ணோம், ஜனங்க உருப்படுறது இல்லை. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம். அதனால் இது பெரிய சப்ஜெக்டு. பாடுங்க, முடிச்சிடுறேன்.
கடவுள் மாமா உனை பணிந்தேன், கருணை செய்தாய் என்னை மறந்தேன். உடலில் ஓடும் குருதி எல்லாம் உன்னாமம் சொல்ல யான் வியந்தேன். சரணாகதி என பதம் தொழுதேன், என் சஞ்சலம் தீர்ந்திடவே அழுதேன். கருணாகரன் நீ அருள் புரிவாயென கண்களை மூடி தவமிருந்தேன். நில்லா உலகின் சுழற்சியிலே ஒரு புல்லாய் விதியால் யான் பிறந்தேன். அல்லல்களாலே அவதியுற்றேன், ஒரு சொல்லால் என்னை ஆட்கொண்டாய். நீயே கதி என தேடி வந்தேன், மன நிம்மதி பெறவே ஓடி வந்தேன். நாதா நின் மனம் இறங்காயோ, உன் தாள்களில் அமைதி தாராயோ. வேங்கடநாதா வைகுந்தா விண்ணவர் போற்றும் கோவிந்தா. ஓங்கிடும் புகழை உடையவனே, என் உள்ள கோயிலில் உறைபவனே. சத்திய சாயின் ஆசியினால் நித்தியன் உந்தனை தேடி வந்தேன். கத்தியின் மேலால் நடந்து வர கண்ணா நீ மனம் பொறுப்பாயோ. ஏழுமலை மேல் நீ இருந்தாலும் என் மனம் வந்திடும் உன்னருகே. ஆழ்கடலில் நான் மூழ்கிவிட்டேன், ஐயனை கை கொடு தேற்றாயோ. நிசகம பாப்பா மக பமகச நிச மகரி சனி பனி நிம மசாச நீசகாம பா கம பனிசா பனிசனி பமகம பமகச. கடவுள் மாமா உன்னை பணிந்தேன், கருணை செய்தாய் என்னை மறந்தேன். ஓம் ஜெய் சிவ சங்கரரே, சுவாமி ஜகத் பரிபாலகரே. ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய், ஓ கருணாகர கீர்த்தி. சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய், மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும் அற்புத அருள் ஜோதி. சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.